உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு எதை பத்தி ஆழமா பார்க்க போறோம்னா கல்வி உளவியல், எஜுகேஷனல் சைக்காலஜின்னு சொல்றோம் இல்லையா, அதத்தான். நம்ம கிட்ட கல்வி உளவியல் நோக்கமும் முக்கியத்துவமும் அப்படிங்கிற தலைப்புல சில குறிப்புகள் இருக்கு. அதை வச்சுதான் பேச போறோம். நம்ம நோக்கம் என்னன்னா, கல்விங்கிறது வெறும் பாடம் நடத்துறது மட்டுமா இல்ல, அதுக்கும் மேல போய் மாணவர்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சிறப்பா கத்துக்கிறதுக்கு உளவியல் எப்படி எல்லாம் உதவுதுன்னு பாக்குறதுதான். உண்மையிலே இது இந்த உளவியல் கோட்பாடுகளுக்கும் நம்ம கிளாஸ் ரூம்ல நடக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பாலமா இருக்குன்னு சொல்றாங்க. வாங்க இத கொஞ்சம் விரிவா பேசுவோம். முதல்ல இந்த கல்வி உளவியலோட அடிப்படை நோக்கம் என்ன, எதுக்காக இத பத்தி இவ்வளவு பேசுறோம்? ஆமா, இது ஒரு நல்ல கேள்வி. பாருங்க, கல்வி உளவியலோட முதல் ரொம்ப முக்கியமான நோக்கம் என்னன்னா, கத்துக்கிறவங்களை, அதாவது மாணவர்களை ஆழமா புரிஞ்சுக்கிறது. சும்மா பேரு வயசை மட்டும் பார்க்காம அவங்களோட தனிப்பட்ட திறமை எப்படி இருக்கு, எதுல அவங்களுக்கு நிஜமாவே ஆர்வம் இருக்கு, எவ்வளவு வேகமா ஒரு விஷயத்தை அவங்க உள்வாங்குறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ஒவ்வொருத்தரும் ரொம்பவே வித்தியாசப்படுவாங்க. இதை இந்த வேறுபாடுகளை அடையாளம் கண்டு அதை எப்படி சரியா அணுகிறதுன்னு ஆசிரியர்களுக்கு வழிகாட்டுறது தான் கல்வி உளவியலோட முதல் படி. அப்ப நீங்க சொல்றது ஒவ்வொரு மாணவரும் தனித்தனி, அவங்க தேவை வேற வேறன்னு புரிஞ்சுக்கிறது, அதுதான் முதல் படியா? ஆனா ஒரு நிமிஷம், கிளாஸ்ல ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட திறமைக்கும் வேகத்துக்கும் ஏத்த மாதிரி தனித்தனியா எப்படி பாடம் நடத்த முடியும்? இது நடைமுறையில கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? நீங்க சொல்றது சரிதான். நிச்சயமா அது ஒரு சவால், மறுக்கல. ஆனா கல்வி உளவியல் என்ன சொல்லுதுன்னா, இந்த தனிநபர் வேறுபாடுகளை முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் ஒரு நல்ல கற்பித்தலுக்கு அடித்தளம். ஒரே மாதிரி பாடம் நடத்தினா அது சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது இல்லையா? அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருத்தரோட தேவையும் மனசுல வச்சு பாடத்தை கொஞ்சம் மாத்தி அமைக்கிறது, சிலருக்கு கூடுதல் கவனம் கொடுக்கறது, இல்ல வேற மாதிரி உதாரணங்கள் சொல்றது, இப்படி சின்ன சின்னதா பண்ணா கூட அது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இதைத்தான் நாம இப்ப பர்சனலைஸ் லேர்னிங் சொல்றோம். முடிஞ்ச வரைக்கும் தனிப்பட்ட கவனம் கொடுக்கிறது. சரி சரி, புரியுது. மாணவர்களை புரிஞ்சுக்கிறது ஒரு நோக்கம்னு சொன்னீங்க. அடுத்து அவங்க எப்படி கத்துக்கிறாங்க, அந்த கற்றல் செயல்முறை, லேர்னிங் ப்ராசஸ் சொல்றோமே, அத பத்தியும் இது பேசுமா? ஆமா, அது இரண்டாவது முக்கியமான நோக்கம். கற்றல் செயல்முறைனா என்ன? மாணவர்கள் எப்படி புது அறிவை உள்வாங்குறாங்க, எப்படி புது திறன்களை வளர்த்துக்கிறாங்க, ஒரு விஷயத்தை கேட்ட உடனே அது எப்படி மனசுல பதியுது, எது ஈஸியா புரிய வைக்குது, எது மறக்க வைக்குது, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் கல்வி உளவியல் ஒரு அறிவியல் பூர்வமான பதில தேடுது. ஓ அப்படியா? அப்போ இது வெறும் தியரி இல்லாம பிராக்டிகலா நாம பாடம் நடத்துற முறைகளை, டீச்சிங் மெத்தட்ஸை மாத்திக்கிறதுக்கு உதவுமா? நிச்சயமா, அதுக்குதான் இது ரொம்ப முக்கியம். கற்றல் செயல்முறை எப்படி நடக்குதுன்னு நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிட்டா நம்ம கற்பித்தல் முறைகளை அதுக்கேற்ற மாதிரி இன்னும் சிறப்பாக்கலாம். கல்வி உளவியல் சில அறிவியல் பூர்வமான வழிகாட்டுதல்களை கொடுக்குது. உதாரணத்துக்கு வலுவூட்டல், அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு மாணவர் சரியா பதில் சொன்னா இல்ல நல்லா நடந்துக்கிட்டா ஒரு சின்ன பாராட்டு இல்ல ஒரு ஸ்டார் கொடுக்கிறது. இது அந்த நல்ல நடத்தைய இன்னும் ஊக்குவிக்கும். அதே மாதிரி ஊக்கம், மோட்டிவேஷன், எது மாணவர்களை படிக்க வைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா பயன்படுத்தினா அவங்களே ஆர்வமா படிப்பாங்க, அப்படிதானே? ஆமா, கரெக்ட். அப்புறம் பின்னூட்டம், ஃபீட்பேக். ஒருத்தர் என்ன சரியா பண்றாங்க, எங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம்னு தெளிவா சொன்னா அவங்க வளர்ச்சிக்கு அது ரொம்ப உதவும். இந்த மாதிரி உத்திகள் நாம உள்ளுணர்வை மட்டும் நம்பாம அறிவியல் அடிப்படையில கற்பிக்க உதவுது. நீங்க இப்போ ஊக்கம், மோட்டிவேஷன் பத்தி சொன்னீங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சில பசங்க தானாவே ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, சிலர் எவ்வளவு தள்ளினாலும் நகர மாட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்? கல்வி உளவியல் இதை எப்படி பாக்குது? ஊக்கம்ங்கிறது கத்துக்கிறதுக்கு ஒரு இன்ஜின் மாதிரி. அது இல்லாம வண்டி ஓடாது இல்லையா? ஆமா. கல்வி உளவியல் இது 2 வகையா பிரிக்குது. ஒன்னு உள்ளார்ந்த ஊக்கம், இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அதாவது ஒரு விஷயத்தை அது பிடிச்சிருக்கிறதுனால ஒரு சந்தோஷத்துக்காக கத்துக்கிறது. இன்னொன்னு வெளிப்புற ஊக்கம், எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அதாவது பரிசு கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், இல்ல தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம்னு கத்துக்கிறது. ரெண்டுமே சில நேரங்கள்ல தேவைப்படலாம். ஆனா உள்ளார்ந்த ஊக்கம் இருந்தா கற்றல் ரொம்ப ஆழமாவும் நிலைச்சும் இருக்கும். அப்போ ஒரு மாணவருக்கு ஆர்வம் கம்மியா இருந்தா அதுக்கு பல காரணம் இருக்கலாம். ஒருவேளை பாடம் புரியலையா, இல்ல அவங்களுக்கு அது முக்கியம்னு தோணலையா, இல்ல வேற எதுவும் பிரச்சனையா,
இப்படி காரணத்தை ஆராய்ஞ்சு அவங்களுக்குள்ள அந்த ஆர்வத்தை தூண்டுறது எப்படின்னு உளவியல் வழிகாட்டும். ரொம்ப நல்லா இருக்கு. இது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் இல்லாம மாணவர்களோட மனநலம், மென்டல் ஹெல்த் பத்தியும் கல்வி உளவியல் கவனம் செலுத்துதா? கட்டாயமா. அதுவும் ஒரு மிக முக்கியமான நோக்கம். ஒரு மாணவர் மனசளவுல ஆரோக்கியமா, சந்தோஷமா, ஒரு பாதுகாப்பான உணர்வோடு இருந்தாதான் அவரால் படிப்புல முழுசா கவனம் செலுத்த முடியும். மன அழுத்தம், பதட்டம், பயம் இதெல்லாம் கற்றலுக்கு பெரிய தடை இல்லையா? ஆமா, உண்மைதான். கல்வி உளவியல் மாணவர்களுக்கு ஏதாவது மனநல பிரச்சனைகள் இருந்தா அதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான உதவியை கொடுக்கறதுக்கும், கிளாஸ் ரூம்ல ஒரு நல்ல மனநிலையை உருவாக்குறதுக்கும் ஆசிரியர்களுக்கு உதவுது. மனநலம் நல்லா இருந்தாதான் மத்ததெல்லாம். அப்போ கல்விங்கிறது வெறும் மார்க் வாங்குற விஷயம் இல்ல, ஒரு முழுமையான மனிதனை உருவாக்குறதுக்கான முயற்சி. இதுல நல்ல குணங்களை வளர்க்கறதுக்கும் உளவியல் உதவுமா? நிச்சயமா. அதுவும் ஒரு நோக்கம்தான். மாணவர்களோட ஒட்டுமொத்த ஆளுமை வளர்ச்சி, அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை மேம்படுத்துறதும் கல்வி உளவியலோட வேலைதான். வெறும் பாட அறிவு மட்டும் கொடுக்காம நல்ல பழக்க வழக்கங்கள், கோபம், சந்தோஷம் மாதிரி உணர்ச்சிகளை சரியா கையாளுறது, இமோஷனல் கண்ட்ரோல், தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், எதையும் ஒரு பாசிட்டிவா அணுகிற மனப்பான்மை, பாசிட்டிவ் ஆட்டிடியூட், இதையெல்லாம் வளர்க்கறதுக்கும் கல்வி வழிகாட்டணும். இதுக்கு உளவியல் அறிவு ரொம்பவே பயன்படும். நீங்க சொன்ன மாதிரி கல்வி ஒரு முழுமையான மனிதனை உருவாக்கணும். சரி, இதுவரைக்கும் கல்வி உளவியலோட நோக்கங்கள் என்னன்னு பார்த்தோம். இதெல்லாம் கேட்க தியரியா நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில ஒரு நிஜமான ஸ்கூல்ல, கிளாஸ் ரூம்ல இது எப்படி முக்கியத்துவம் பெறுது? நேரடி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இதனால என்ன பயன்? ஆமா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ அதோட முக்கியத்துவத்தை பார்க்கலாம். முதல்ல இந்த உளவியல் புரிதல் ஒரு நல்ல ஆசிரியர் மாணவர் உறவை, பெட்டர் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் உருவாக்க உதவுது. ஆசிரியர்னா வெறும் பாடம் சொல்லி கொடுக்கிறவர் மட்டும் இல்ல, அவர் ஒரு வழிகாட்டி, சில நேரம் ஒரு நண்பன் மாதிரி. மாணவர்களோட உணர்வுகள் என்ன, அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க பின்னணி என்னன்னு கொஞ்சம் உளவியல் கண்ணோட்டத்தோட புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது மாணவர்களுக்கு ஆசிரியர் மேல ஒரு நம்பிக்கை வருது இல்லையா? கரெக்ட். அந்த நம்பிக்கை தான் முக்கியம். அந்த நம்பிக்கை வந்துட்டா கற்றல் தானா நடக்கும். அந்த நம்பிக்கை, அந்த உறவு, அது எப்படி கற்றலுக்கு உதவுது? பாருங்க, அந்த பாசிட்டிவான உறவு தான் வகுப்பறையில ஒரு பாதுகாப்பான, ஊக்கம் அளிக்கிற கற்றல் சூழலை உருவாக்குது. மாணவர்கள் பயப்படாம கேள்வி கேட்கலாம், தப்பு செஞ்சாலும் அதுல இருந்து கத்துக்கலாங்கிற ஒரு தைரியம் வரும். இப்படி ஒரு சூழல் இருந்தா மாணவர்கள் தானாவே ஆர்வமா பாடத்துல கவனம் செலுத்துவாங்க. அவங்களோட கற்கும் திறன் கூட அதிகமாகும். பயம் இருக்கிற இடத்துல உண்மையான கற்றல் நடக்காது. சரி சரி. நல்ல உறவு, பாதுகாப்பான சூழல், அடுத்து கற்பிக்கிற முறையில, டீச்சிங் மெத்தட்ல நேரடியா என்ன மாற்றம் வருது? நாம முன்னாடியே கொஞ்சம் தொட்டு பேசணும். இது பயனுள்ள கற்றலுக்கு, எஃபெக்டிவ் லேர்னிங்க்கு நேரடியா உதவுது. ஒவ்வொரு மாணவரும் வித்தியாசமானவங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு முடிஞ்ச வரைக்கும் அவங்க வயசு, ஆர்வம், புரிஞ்சுக்கிற வேகம் இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி பாடங்களை வடிவமைக்க, டிசைனிங் லெசன்ஸ், ஆசிரியர்களுக்கு இந்த உளவியல் அறிவு பெரிய உதவியா இருக்கும். ஒரு கஷ்டமான விஷயத்த சின்ன சின்னதா பிரிச்சு சொல்லி கொடுக்கிறது, இல்ல நிறைய படங்கள், ஆக்டிவிட்டிஸ் மூலமா விளக்குறது, இப்படி பல டெக்னிக்ஸ் இருக்கு. இதனால கற்றல் ஒரு பாரமா இல்லாம ஒரு சுவாரஸ்யமான அனுபவமா மாறும். அடுத்ததா, நிறைய டீச்சர்ஸ்க்கு ஒரு பெரிய சவாலா இருக்கிற விஷயம் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். ஒரு வகுப்பை எப்படி கண்ட்ரோலா, அமைதியா வச்சுக்கிறதுங்கிறது. இதுக்கு உளவியல் உதவுமா? ஆமா, இது ஒரு பெரிய சவால் தான். வகுப்பறை மேலாண்மைங்கிறது ஒரு கலை. இது வெறும் அதட்டி உருட்டி செய்யற விஷயம் இல்ல. கல்வி உளவியல் குழு நடத்தை, குரூப் பிஹேவியர் பத்தி நமக்கு சொல்லி கொடுக்குது. ஒரு கூட்டமா இருக்கும்போது மனுஷங்க எப்படி நடந்துக்குவாங்க, ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிற டைனாமிக்ஸ் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா வகுப்பறையில பிரச்சனைகள் வராம தடுக்கவும் முடியும், வந்தா அதை சரியா கையாளவும் முடியும். ஓ, தனித்தனியா ஒவ்வொருத்தரையா பாக்குறதுக்கும் ஒரு குழுவா பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, நேர்மறையான வழிகள்ல எப்படி ஒரு ஒழுக்கத்தை பேணுறது, எல்லாரையும் எப்படி எங்கேஜா வச்சுக்கிறதுன்னு உளவியல் வழிகாட்டும். டீச்சரோட ரோல் பாடம் நடத்துறதோட முடியறது இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப வழிகாட்டுதல், கவுன்சிலிங் மாதிரி விஷயங்களுக்கும் இது உதவுமா? கண்டிப்பா. ஆசிரியர்கள் பல நேரங்கள்ல மாணவர்களுக்கு ஒரு ஆலோசகரா, கவுன்சிலர் கூட இருக்க வேண்டிய தேவை வரும். படிப்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கலாம், இல்ல பர்சனலா உணர்ச்சி ரீதியா சில சிக்கல்கள் இருக்கலாம். ஒரு பையன் ஏன் சோகமா இருக்கான், ஏன் ஒரு பொண்ணு சரியா படிக்க மாட்டேங்குதுன்னு காரணம் தெரியாம இருக்கலாம். அவங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுக்கும், அவங்களுக்கு தேவையான வழிகாட்டலையும் ஆலோசனையும் கொடுக்கறதுக்கும் இந்த உளவியல் அறிவு ரொம்ப கை கொடுக்கும். எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியலனாலும்
ஒரு ஆறுதலா இருக்க முடியும், சரியான வழியை காட்ட முடியும். நிச்சயமா. சரி, அடுத்து பாடத்திட்டம், அதாவது கரிக்குலம் டிசைன் பண்றதுல கூட உளவியலோட பங்கு இருக்கா? இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. அதுவும் ஒரு முக்கியமான பயன்பாடு தான். பாடத்திட்டம்ங்கிறது வெறும் டாபிக் லிஸ்ட் மட்டும் கிடையாது இல்லையா? அது எந்த வயசு பிள்ளைங்களுக்கு, அவங்களோட வளர்ச்சி நிலை என்ன, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பாடத்திட்டம் இருக்கா? சும்மா மனப்பாடம் பண்ற மாதிரி இல்லாம சிந்திச்சு ஏதாவது செஞ்சு கத்துக்கிற மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்ட் இருக்கா? இதையெல்லாம் தீர்மானிக்கிறதுக்கு உளவியல் கோட்பாடுகள் ரொம்ப உதவுது. மாணவர்களை மையமா வச்சு சைல்ட் சென்டர்ட், அவங்களோட இயல்பான கற்கும் திறனை தூண்டுற மாதிரி பாடத்திட்டங்களை உருவாக்க இது அவசியம். கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி இல்லைன்னு சொன்னோம். சிலருக்கு சிறப்பு தேவைகள் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த கல்வி உளவியல் எப்படி பயன்படும்? ஆமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. சிறப்பு கல்வி தேவைகள் உள்ள குழந்தைகளை கவனிக்கிறதுல கல்வி உளவியலோட பங்கு மிக மிக அதிகம். சில குழந்தைகளுக்கு கற்றல் குறைபாடுகள் இருக்கலாம், இல்ல உடல் ரீதியான மன ரீதியான சவால்கள் இருக்கலாம். இந்த குழந்தைகளை ஆரம்பத்திலேயே சரியா அடையாளம் கண்டு அவங்களோட தனிப்பட்ட தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கற்பித்தல் முறைகளை மாத்தி அமைக்கிறதுக்கும் அவங்களுக்கு தேவையான ஆதரவு வசதிகள் செஞ்சு கொடுக்கறதுக்கும் உளவியல் அறிவு ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்றோமே, அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி, அது சாத்தியமாகும். அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கல்வி உளவியல்ங்கிறது வெறும் ஏட்டுச்சுரைக்கா இல்ல, அது கிளாஸ் ரூம்ல நிஜமாவே டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பயன் தரக்கூடிய ஒரு நடைமுறை கருவி, பிராக்டிகல் டூல் மாதிரி தெரியுது. நான் சொல்றது சரிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. இது உளவியல் கண்டுபிடிப்புகளையும் கோட்பாடுகளையும் எடுத்து அதை எப்படி நிஜ வகுப்பறை சூழல்ல பயன்படுத்தலாம்னு காட்டுற ஒரு பாலம் தான். இது ஒரு பக்கம் ஆசிரியர்களுக்கு அவங்க வேலையை இன்னும் சிறப்பா செய்யறதுக்கு சக்தி கொடுக்குது, இன்னொரு பக்கம் மாணவர்களோட கற்றல் அனுபவத்தை இன்னும் அர்த்தம் உள்ளதாக்குது. ரெண்டு பேருக்குமே இதுல பலன் இருக்கு. ரொம்ப அருமையா விளக்குனீங்க. அப்போ இன்னைக்கு நாம கல்வி உளவியலோட முக்கியமான நோக்கங்கள், அதாவது மாணவரை புரிஞ்சுக்கிறதுல ஆரம்பிச்சு கற்றல் செயல்முறை, கற்பித்தல் முறைகள், ஊக்கம், மனநலம், நற்பண்புகள்னு பல விஷயங்களை பார்த்தோம். அதே போல அதோட முக்கியத்துவம், நல்ல ஆசிரியர் மாணவர் உறவு, பயனுள்ள கற்றல், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், வழிகாட்டல், பாடத்திட்டம், அப்புறம் சிறப்பு கல்விக்கான ஆதரவுன்னு பல கோணங்கள்ல இதோட தாக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். இது தியரிக்கும் பிராக்டிஸ்க்கும் நடுவுல ஒரு முக்கியமான இணைப்பா இருக்கிறது நல்லாவே உணர்ந்தோம். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்ட பிறகு ஒரு சின்ன கேள்வி உங்க மனசுல ஓடலாம். இல்லனா நீங்களா ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய சொந்த கற்றல் அனுபவம், நீங்க ஸ்கூல்ல படிச்சப்போ, காலேஜ்ல படிச்சப்போ, இல்ல இப்ப கூட ஏதாவது புதுசா கத்துக்கும் போதோ இந்த உளவியல் காரணிகள், அதாவது உங்க ஆர்வம், உங்களுக்கு கிடைச்ச ஊக்கம், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விதம், இதெல்லாம் உங்க கற்றலை எப்படி பாதிச்சதுன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்க ஒரு ஆசிரியரா இருந்தீங்கன்னா இந்த உளவியல் பார்வைகள் உங்க கற்பித்தல் முறைய இன்னும் மாத்தி யோசிக்க வைக்குது. சரி, வகுப்பறையை தாண்டி யோசிப்போம். நம்ம அன்றாட வாழ்க்கையில மத்தவங்களோட பழகும் போதும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் சரி, இந்த மனுஷங்களோட நடத்தை, அவங்களோட ஊக்கங்கள், அவங்களுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகள் பத்தின இந்த புரிதல், இது நமக்கு எந்த வகையில உதவக்கூடும்னு நினைக்கிறீங்க? இது சும்மா ஒரு சிந்தனைக்கு தான். மிக அருமை. இந்த கல்வி உளவியல் பற்றிய ஆழமான அலசலில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றி. மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திப்போம்.